பிரம்மாவனுடைய திருக்குமாரரான வசிஷ்டருடைய மகன் சக்தி. சக்திக்கு மகனாக பராசர மகர்ஷி அவதரித்தார். பராசரருடைய திருக்குமாரர் வேதவியாசர். வியாசருடைய நன்மகனார் சுகாச்சாரியர். இதிலே சுகாச்சாரியர் நம் அனைவருக்காகவும் உபதேசித்தது பாகவத புராணம். அவருக்கும் பாட்டனாராக இருந்த பராசர மகர்ஷி நமக்கென்னே கொடுத்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம். புராணங்களுக்குள் ரத்தனமாக இது கொண்டாடப்படுகிறது. ஸ்தோத்திரங்களிலே ரத்தனம் ஆளவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியர் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்தனம். அதான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரை இந்த சம்பிரதாயத்தில் முதல் ஸ்தோத்திரமாக இன்றைக்கும் கிடைக்கிறது. அடுத்து எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்பதற்குள் நடுவாக கொண்டாடப்படுவது துவயம். அதைத்தான் மந்திர ரத்தனம்னு சொல்லுவார்கள். ஸ்தோத்திர ரத்தனம், மந்திர ரத்தனம். அதே போல புராண ரத்னம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். எந்த புராணமாக இருந்தாலும் அது வேதாந்தத்தின் அர்த்தத்தை வலியுறுத்த பிறந்தது. எத்தனையோ கருத்துகள் வேதாந்தத்தில் இருக்கும். அந்த கருத்துக்களை நமக்கு புரிய வைக்கிறாப்புல நடத்துறதுக்காக ரிஷிகள் ஆச்சாரியர்கள் அவதரிப்பார்கள். அவர்கள் எப்படி நடந்திருக்காங்கிறத நமக்கு சொல்றதுக்குத்தான் இந்த கதைகள். அப்போ கதைங்கிற வெள்ளப்பாகுக்குள் கருத்தான ஒரு சற்றே கசக்கக்கூடிய உண்மையை வைத்து கொடுத்தது தான் இதிகாசங்களும் புராணங்களும். 18 புராணங்கள். அதில் சாத்விக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. சாத்விக புராணத்தில் தலைமையானதாக எடுக்கப்பட்டது ஸ்ரீ விஷ்ணு புராணம். இந்த புராணத்தில் கணக்குகள் 6 அம்சங்கள். எப்படி ராமாயணம்னால் காண்டங்கள்னு சொல்கிறோமோ, பாகவதம்னால் ஸ்கந்தங்கள்னு சொல்கிறோமோ, அதை போல விஷ்ணு புராணம்னால் அம்சங்கள். 6 அம்சங்கள். ஒவ்வொரு அம்சத்துக்குள்ளும் பல அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ளும் பல ஸ்லோகங்கள். அப்போ 1.4.2 அப்படின்னு சொன்னோம்னால் முதல் அம்சத்தில் 4வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் என்று கணக்கு பண்ணிக்கணும். இதே போல் ராமாயணத்தில் 1.4.2 என்று சொன்னோம்னால் பாலகாண்டத்தில் 4வது சர்க்கத்தில் 2வது ஸ்லோகம் என்ன அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் 1.4.2ன்னு சொன்னால் முதல் 10ல் 4ஆம் திருவாய்மொழியில் 2ஆம் பாசுரம் என்று கணக்கு பண்ணிக்க போகிறோம். நம்ம படிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கணக்கையாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்துடுவோம். இப்படி தான் பல இடங்களிலும் ஆக்கரம் சொல்லப்படும். ஒரு ஸ்லோகத்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்காள்னால் அது இந்த காண்டம், இந்த சர்க்கம், இந்த அத்தியாயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த 6 அம்சங்களில் புராணக்காரர் பௌராணிகர் என்ன சொல்ல வருகிறார்? புராணம்னால் வேதாந்தத்துக்கு வலுவூட்ட வந்ததுன்னு பார்த்தோம். அப்போ வேதாந்த சொன்னத்தை தான் இன்னும் விளக்கி சொல்ல வேண்டும், ஆனால் எளிமையாக சொல்ல வேண்டும். முதல் அம்சத்தில் இந்த ஜகத்து சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியமாக விளக்கமாக சொல்கிறார். அந்த சிருஷ்டியை சொன்ன பிற்பாடு பகவான் அமுதத்தை கடைந்தெடுத்து கொடுத்தார். அப்போ அவரே மோகினியாக அவதரித்தார், ஆமையாக பிறந்தார் என்ற அவதார கதை சொல்கிறார். அதோட நிருசிம்ம பெருமானாக அவதரித்து ஹிரண்யகசிபு அழித்து பக்த பிரஹ்லாதனை ரட்சித்தார். நரசிம்மாவதார சரித்திரமும் முதல் அம்சத்தில் இருக்குது. கூடவே துருவனுடைய சரித்திரம். அவர் எப்படி காட்டுக்கு போய் 6வது மாதத்திலேயே பகவானை பிரத்யக்ஷமாக தரிசிக்க முடிஞ்சது, அதுக்கு என்ன தவம் அவரிடத்தில் இருந்தது, சின்ன பிள்ளையாச்சே ஆனாலும் பக்தியில் எப்படி முத்தி இருந்தான் அப்படிங்கிற கதையை சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த உலகத்தை முழுவதும் இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கே, இது இத்தனையும் பகவான் தன் திருமேனியாலேயே தாங்குகிறார். அது என்னமா தாங்குறார்? அவரை நம்ம சேவிக்க போகிறோமே, கோவிலில் ஒன்று சாத்தின்னு இருக்காரே, ஆபரணங்கள்லாம் அணிஞ்சின்னு இருக்கார், ஆயுதங்களெல்லாம் கையில் பிடிச்சின்னு இருக்கார்.
இதெல்லாம் என்னவா இருக்கும்னால் வெறும் ஆபரண ஆயுதம் மட்டுமில்லை, நமக்கு தெரிஞ்சிருக்கிற நம்மோட இருக்கிறதுனுடைய பிரதிநிதித்துவம் அதெல்லாம். இப்போ பகவான் சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்காருனால் சக்கரம் வேகமாக சுற்றும், நினைக்கிற வேகத்தை விட சுற்றும். மனத்தை தான் சக்கரம்னு பிடிச்சுட்டு இருக்கார். அதை போல் ஒவ்வொன்றா பார்க்கணும். இதுக்கு அஸ்திரபூஷணாத்தியாயம்னு பேர். அத்தோட முதல் அம்சம் முடிஞ்சு விடுறது. முதல் அம்சத்தில் மொத்தம் 20 அத்தியாயங்கள். அதில் கடைசி அத்தியாயம் அஸ்திரங்களையும் பூஷணங்களையும் சாத்தின்னு இருக்கார். உலகத்தில் என்னென்ன இருக்குமோ அதுக்கு பிரதிநிதித்வேன தரிச்சுன்னு இருக்கார். அடுத்தது 2வது அம்சம். முதல்ல இந்த 6 அம்சங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துடுவோம். அப்புறம் அதற்குள் முதல் அம்சத்தினுடைய அர்த்தம் என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். இந்த 6 அம்சங்களை பார்க்கறதுக்கு தான் 6 நாட்கள் உபன்யாசம். இது எல்லாத்தையும் பராசர ரிஷியே, வேதவியாசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, திருவேங்கடமுடையாரே நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறதையும் முதல்லையே பிரார்த்திச்சு நடுவோம். அப்போ 2வது அம்சம் முழுக்கவே என்னென்ன அர்த்தத்தை சொல்ல வந்திருக்கார். பூகோளம் எப்படி இருக்குது, 14 லோகங்கள்ங்கிறது எவை, சிருஷ்டிச்சாச்சுன்னு முதல் அம்சத்தில் சொல்லிட்டார். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தில் என்ன இருக்குது, காலம்னா என்ன, என்னென்ன காலம், எவ்வளவு நீட்சியில் பகவான் படைக்கிறார், பூகோளம் எப்படி இருக்குது, சூரிய ரதம் எப்படி ஓடும், சந்திரன் எப்போ உதிக்கிறார், சூரியன் எப்போ உதிக்கிறார், இந்த சரித்திரம்லாம். அப்போ பூகோளத்தை பற்றியும் காலத்தை பற்றியும் 2வது அம்சத்தில் நிரம்ப சொன்னார். அதனுடைய கடைசியில் என்ன ஆச்சரியமோ தெரியல, ஒவ்வொரு அம்சத்தினுடைய கடைசியிலையும் ஒரு முத்தாய்ப்பு வைத்தா போல ஆச்சரியமான ஒரு கதை சொல்கிறார். இப்போ முதல் அம்சத்து கடைசியிலே அஸ்திரபூஷணங்கள் எப்படின்னு சொல்கிறார். அதை போல் 2வது அம்சத்து கடைசியிலே ஆத்மா பரமாத்மா 6. அவள் 2 பேரும் ஒன்றா வெவ்வேறையா, ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஒன்றா இல்லை பல பேர் இருப்பாளா, ஆத்மாவை தேகத்திலேருந்து பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு ரிபு நிதாகர்னு ஒரு கதை. அந்த கதை ரொம்ப வேடிக்கையான கதை, ஆனால் ஆவலை தூண்டுற கதை. அது என்ன கதைங்கிறது 2வது அம்ச கடைசியில் சொல்லி முடிச்சு விட்றார். அதுக்கப்புறம் 3வது அம்சத்தில் வேதங்களெல்லாம் பகவான் எப்படி படைக்கிறார், வியாசர் அதை எப்படி பிரித்து கொடுக்குறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதில் ரிக்வேதத்தில் இருக்கிற சாக்கைகள் கிளைகள், யஜுர்வேதத்தில் இருக்கிற கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், சாமவேதத்தில் இருக்கிற 1000 கிளைகள். அப்போ இப்போ நமக்கு கிடைக்கிறதுலே 3 கிளைகள் தான் கிடைக்கிறது. ஜெய்மினி சாமம்னா என்ன, அதே மாதிரி கௌதும சாக்கைன்னா என்ன, ராணாயணி சாக்கைன்னா என்ன, வங்காளத்தில் எது இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் எது இருக்குது, காஷ்மீரத்தில் எது இருக்குது, கூர்ஜரத்தில் எது பாடப்படுறது, தமிழகத்தில் எது பாடப்படுறது. ரொம்ப ஆச்சரியமாக கதை சொல்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வேதம் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அதோட கூட வேதத்தை கற்றுக்கொண்டு வந்தால் பகவானை ஆராதிக்கிறதுக்கு தானே வேதத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆராதனை எப்படி பண்ணணும், பூஜா விதி என்னன்னு சொல்கிறார். ஆராதனம் பண்ணணும்னுட்டா அதுக்கு தகுதியானவனா நான் இருக்கணும் இல்லையோ. நாம் பிறந்தன்னிலேருந்து என்னென்ன சம்ஸ்காரங்கள் பண்ணணும், சீமந்தம்னா என்ன, உன்னயனம்னா என்ன, மூக்கு பிழிதல்னா எது, நாந்தி ஸ்ராத்தம்னா என்ன, தாப்பனார் தாயார் மறுச்சுட்டா தர்ப்பணை எப்படி பண்ணணும், ஸ்ராத்தம் எப்படி பண்ண வேண்டும், பண்ணாதவனுக்கு என்ன பண்ணினவனுக்கு என்ன, இந்த கர்ம விசாரம் எல்லாம் 3வது அம்சம் முழுக்க பண்ணினார். அதற்கப்புறம் 4வது அம்சம் வந்தது. சரித்திரம் சொல்கிறேன். பகவானே எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறார். அதிலே சூரிய வம்சத்தினுடைய சரித்திரமெல்லாம் சொல்லி ராமாவதாரம் வரைக்கும் சொன்னார். ராமன் சீதையை திருக்கல்யாணம் பண்ணிட்டாரே, சீத்தை முன்னாடி யாரிடத்துலேருந்து பிறந்தான்னு சரித்திரம் சொல்லி சீத்தை வரைக்கும் பிறந்த கதை சொன்னார். அதற்கப்புறம் கண்ணன் பிறந்தார் இல்லையோ, அதனால எதுகுலன் சந்திரவம்சத்தினுடைய சரித்திரம் எல்லாம் சொல்லி கண்ணன் அவதரித்தார். அப்படிங்கிறதோட 4வது அம்சத்தை முடிச்சுட்டார். 5வது அம்சம் முழுக்க கிருஷ்ணாவதாரம், பாலகிருஷ்ணனுடைய சேஷ்டிதம், மத்தியம வயசு கிருஷ்ண சேஷ்டிதம், வயசான கிருஷ்ண சேஷ்டிதம், கண்ணன் கிளம்பி பரமோதம் போன வரைக்கும். இது வரைக்கும் எல்லாம் 5வது அம்சத்தினுடைய கதை. அதுக்கப்புறம் 6வது அம்சத்தில் நம்ம கிட்டக்க வந்து கலி தர்மம்ங்கிறது எப்படி இருக்கும், கலியுகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் எவை, கலியுகத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும், என்ன அவித்யை நம்மளை எப்படி வந்து மூடிடுறது, அதை எந்த வித்தையால் நாம் ஜெயிக்கணும். அதுக்கு கடைசியாக காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம். அவா 2 பேருடைய சரித்திரத்தை சொல்லி தான் முடிக்க போகிறார். காண்டிக்கர்னு ஒருத்தர், கேசித்வஜர்னு ஒருத்தர். அவா 2 பேரும் என்ன பேசிண்டா அதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கடைசி அம்சத்தில் சொல்லி இதுக்கெல்லாம் பலம் என்ன, இந்த 6 அம்சங்களையும் விடாமல் கேட்டினால். ஆனால் இந்த புராணத்துக்கே சிறப்பு, ரத்தனமான புராணம். எது அதில் இருந்தாலும் ரத்தனமாக தான் இருக்க போகிறது. ஒரு கடலுக்கு ரத்தனாகரம்னு பேர் வச்சுருக்கா. ஆகரம்னா இருப்பிடம், ரத்தனாகரம்னா ரத்தனங்களுக்கு இருப்பிடம்.
முத்து இருக்கும், பவழம் இருக்கும், மாணிக்கம் இருக்கும், கோமேதகம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், எல்லாமே அந்த கடலுக்குள்ளே இருக்கும். அதாவது முத்து குளிக்கிறவனுடைய சாமர்த்தியம். எத்தனை பார்த்து பார்த்து ஒரு பெரிய வியாபாரி இருக்காருனால் இப்படி பார்த்தா நீளமாக தெரியுது, இப்படி பார்த்தா பச்சையாக தெரியுது, இப்படி பார்த்தா மஞ்சளாக தெரியுது, அந்தந்த வைரக்கத்துக்கு விலை கூடங்கிறா குறைச்சலுங்கிறா. அதை போல் இது ஒவ்வொரு ஸ்லோகத்தை எந்த கோணத்தில் பார்க்குறோமோ பார்க்குற அன்னைக்கெல்லாம் புதுசு புதுசான அர்த்தங்கள் கிடைக்கும். யார் யார் என்னென்ன உபதேசித்தாலும் சிஷ்யன் ஒருத்தன் நன்னா கேட்டுன்றத்தானே உபதேசம் வாங்க முடியும். இது ஆருக்கு ஆறு உபதேசித்தது? இப்போ பராசர மகரிஷி எழுதினார்னு பார்த்துட்டோம். அவரை முதல்ல கொண்டாடுறார். ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் ஒரு ஸ்லோகத்தாலே பராசர மகரிஷியை நன்கு புகழுகிறார். இவெல்லாம் புகழ்ந்துட்டே இருக்காளே, புகழ்ச்சி கூடுமான்னு தோணும். பெரியோர்களை புகழ்ந்து அவள் பண்ணியிருக்கிற கைங்கேற்றத்துக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஒரு புஸ்தகம் நமக்கு புரியணும், அதில் இருக்கிற ஸ்லோகங்கள் தெரியணும்னால் வெறும ஸ்லோகத்தை படித்தா புரியவே புரியாது. அதை எழுதினவருடைய திருவடிகளுக்கு நன்னா நம்ம நினைக்கணும். அவர்களுக்கு நன்னா இருக்கணும், இன்னும் பல லட்சம் பேருக்கு பயன்படணும். அடியன் ஒன்றுமில்லாத நீச்சனுக்கு போய் இதை கொடுத்துருக்கீரே, உம்முடைய வள்ளல் தன்மையை நான் என்னான்னு கொண்டாடுவேன் அப்படின்னு நினச்சுன்னுட்டு படித்தோம்னா தான் இதன் அர்த்தமே நம்முடைய மனசில் நிற்கும். பராசர மகரிஷி என்ன அப்படி பெருமை பண்ணியிருக்கார்? தத்வேனயா சித்து அச்சித்து ஈஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரஹா. முதல்ல இவருக்கு பட்டம் உதாரர்னு பட்டம் கொடுக்குறார். உதாரர்னா வள்ளன்மை கொடுக்கிறார், ஒன்றையும் எதிர்பார்க்காத கொடுக்குறார் சுவாமி. என்னைக்கு யார் படிக்க போகிறான், புரிஞ்சுக்க போகிறானா, நன்றியோடு இருக்க போகிறானா, நமக்கு எதானு திரும்ப செய்ய போகிறானா ஒன்றும் இவருக்கு தெரியாது. ஆனால் ஆசையோடு கொடுத்துட்டு போனாரோ இல்லையோ, அதைத்தான் உதாரர்னு கொண்டாடுகிறார். தத்வேன உண்மையாக சித்து அச்சித்து ஈஸ்வர தத் ஸ்வபாவ. சித்து ஸ்வபாவம் என்ன, அச்சித்துங்கிறது எப்படி இருக்கும், ஈஸ்வரங்கிறது என்ன, இந்த மூணை பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்தாராம். சித்துக்கள் ஆத்மாக்கள், அச்சித்தத்துவம் ஜடப்பொருள்கள், ஈஸ்வரன் பகவான். இந்த மூணு பேர் இருக்காளோ இல்லையோ, இந்த மூணை பற்றி தெரிஞ்சுக்கோ. எதற்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்போம். இப்போ நீ தான் சித்தான ஜீவாத்மா, நீ தான் முடிவெடுக்கணும். உனக்கு ஒரு பக்கம் இருக்கிறது அச்சித்து ஜடப்பொருள், இன்னொரு பக்கம் இருக்கிற ஈஸ்வரன் பகவான். ரெண்டில் ஒன்றை பிடிச்சிக்கணும், ஒன்றை விடணும். எதுன்னு முடிவு பண்ணிக்கோ. அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். இப்போ ரெண்டையும் பிடிச்சிக்கலான்னு நினைக்காதே, அது ஆகாது. ஒன்று அச்சித்தை பிடிச்சுன்னுட்டு ஈஸ்வரனை விட்டுடு, இல்லை ஈஸ்வரனை பிடிச்சிட்டு அச்சித்தை விட்டுடு. இதை பிடிச்சிருந்தியானா அவர் வரமாட்டார், அவரை பிடிச்சிருந்தானே இது தானே விட்டு போயிடும். அதனால் இந்த மூணு பேரை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. நான் உபதேசிக்கிறது அச்சித்துக்கும் உபதேசிக்க மாட்டேன், பகவானுக்கும் உபதேசிக்க மாட்டேன். ஏன்னா அச்சித்தத்துக்கு உபதேசித்தா அது ஜடப்பொருள், புரிஞ்சிக்க போகிறதில்லை, சொல்லவே வேண்டாம். பகவானுக்கு உபதேசித்தா அவருக்கு எல்லாம் தெரியும், நான் உபதேசிக்க வேண்டாம். அப்போ ஒருத்தனுக்கு தான் உபதேசிப்பேங்கிறார். ஏன் என்னையே பிடிச்சின்னு எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணுறேன்னா மற்ற ரெண்டுத்துக்கும் சொல்ல வேண்டாமே. அச்சித்துக்கு சொன்னால் புரிய போகிறதில்லை, பகவானுக்கு சொல்ல வேண்டாம். அப்போ நம்ம ஒருத்தருக்கு தானே சொல்லி ஆகணும். சொன்னால் கேட்டுட்டு என்ன செய்யணும், ஒன்றை விடணும், ஒன்றை பிடிச்சிக்கணும். இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒன்றை விட்டுருக்கோம், ஒன்றை பிடிச்சின்னு இருக்கோம். அவரும் பண்ண சொல்கிறது ஒன்றை பிடிச்சிக்கோ, ஒன்றை விட்டுக்கோ, கொஞ்சம் மாற்றிக்கணும். நாம் இப்போ எதை பிடிச்சின்னு இருக்கோமோ அதை விட்டுடுன்னு சொல்ல போகிறார், நாம் எதை விட்டுருக்கோமோ அதை பிடிச்சிக்கோன்னு சொல்ல போகிறார். இது இப்போவே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ ஆனால் அது ஏங்கிறத தான் அவர் சொல்ல போகிறார். உனக்கே தெரியும், ஆனால் ஏன் பகவானை பிடிச்சிக்கணும், ஏன் அச்சித்தை விடணும், இதில் இருக்கிற கஷ்ட நட்டங்கள்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, அதனால் இதை விட்டுடு. அதில் இருக்கிற நன்மைகளெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, அதனால் அதை பிடிச்சிக்கோ. இது நிரந்தரமாக இருக்காது, அது எப்போதுமா இருக்கும். இது அல்பமாக இருக்கும், அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை உனக்கு சொல்கிறேன் என்பதைத்தான் சொன்னாராம். அதை போல் யாரும் நமக்கு நல்லதே செய்ய மாட்டாளாம். இதை இவ்வளவு தெளிவாரான்னு சொல்லுவாளா? இத்தனை பிரேமத்தோடு நான் கேட்கவே மாட்டேன்னு இருந்தால் கூட யார் உட்காத்தி வச்சு சொல்லுவா? அவ்வளவு நிதானமாக ஒரு தாய் சொல்லி கொடுக்குறா போல சொல்கிறாருன்னு ஆள வந்தார் கொண்டாடுறார். தத்வேனயா சித் அச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போக அபவர்க கதுபாய கதீருதாரா. இந்த லோகத்துக்கு இன்பம் எப்படி இருக்கும், அந்த லோகத்துக்கு போய் எப்படி அனுபவிக்க போகிறோம், நடுவாந்தரமாக எவ்வளவு துன்பப்படுறோம், எல்லாத்தையும் இந்த 6000 ஸ்லோகங்களுக்குள்ளே சொன்னாரே. தத் ஸ்வபாவ ததுபாய கதீருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம். நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிக்கொண்டே புராண ரத்னத்தை ஸ்தாபித்து கொடுத்தார் அந்த பராசர மகர்ஷி. வணக்கம். பராசரர், பராசரங்க சப்தார்த்தம் ஸ்ரூ ஹிம்சாயாம்னு தாத்து. ஸ்ரூ ஹிம்சா துன்புறுத்துறவர்னு அர்த்தம். பரர்களை பிறர்களை துன்புறுத்தும் அவர். பிறர்களை ரொம்ப துன்புறுத்துறாரோ இல்லையோ, அதனால பராசர மகர்ஷி. துன்புறுத்தலாமா? ரிஷிகள் போய் இன்னொருத்தரை துன்புறுத்துவாளா? பண்ணாலே கூடாதுன்னு சொல்லணுமேனால் யாரையும் அடைக்க போகிறதில்லை, படைக்க போகிறதில்லை. வேதத்தை இல்லைன்னு சொன்னாலோ தப்பர்த்தம் சொன்னாலோ
பகவானை பற்றி தூஷிச்சாலோ தப்பாக பேசிட்டாலோ இல்லைன்னு சொன்னாலோ அவர்களை வாதத்திறமையாலே துன்புறுத்துவார். கையில் ஒன்றும் கத்தி வச்சுன்னு துன்புறுத்த போகிறதில்லை. அவருக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை கொண்டு நீ சொல்கிறது தப்புன்னு கண்டிக்கிறாளோ இல்லையோ. இப்போ இந்த நாள்லெல்லாம் அந்த மாதிரி வாதத்தினால கண்டிச்சாலாம் நமக்கு அடிபட்டாப்புலே இருக்காது. அதெல்லாம் இப்படித்தானே அவள் சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்ட்டு தொடச்சி போட்டு போடுவோம். ஆனால் அந்த நாளில் வாதத்தில் தோத்துறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். அவள் அடிபட்டால் கூட கவலைப்பட மாட்டாள். ஆனால் தான் ஒரு கொள்கையை பிடிச்சுட்டு இருக்கோம், அந்த வாதத்தினால கொள்கை ஆட்டம் காண்றதுன்னா பயப்படுவாள் இல்லையோ. அதனால் அதைத்தான் உண்மையாக ஹிம்சைங்கிறார். பரர்களை ஹிம்சிக்கிறார் ஸ்ரூ ஹிம்சாயாம் பராசரர். இவர் கேட்க 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 சொல்கிறாருன்னா யாரோ ஒருத்தர் கேட்கணுமே. கேட்டால் ஆச்சாரியனுக்கு சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்படியே உட்காண்டிருந்தோம்னால் இப்போ இந்த காலத்துலலாம் உபன்யாசம்தான் ஒரு வழி பாதையாக சொல்கிறவர்களுக்குன்னு சொல்லிட போகிறார், கேட்குறவா எல்லாரும் கேட்டு போட போகிறார். ஆனால் இதே காலக்ஷேபம்னு இன்னொரு முறை இருக்குது. இது உபன்யாச முறை. காலக்ஷேப முறையில் இருந்தோம்னா 10-15 பேர் தான் இருப்பா. அப்போ வரி வரியாக சொல்லச்சே சந்தேகங்களை கேட்பா. கடைசி பட்சம் ஒரு 1/4 மணி 1/2 மணி விட்டு அப்போ அந்த சந்தேகங்களெல்லாம் கேட்டு பதில் சொல்கிறோம் இல்லையோ. கேட்க கேட்க ஆச்சாரியனுக்கும் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இன்னொன்று கேட்குறவா மனசில் என்ன கேட்டு புரிஞ்சுன்னு எழுந்து போனான்னே தெரியாது. சொல்கிறவா சொல்லி முடிச்சுடுறோம், என்னவா மனசில் பட்டுதோ தெரியாதோ இல்லையோ. எந்த பூமியில் படுறதோ அது எப்படி பிரதிபலிக்கிறதோ அப்படித்தான். ஒரு பந்தை இந்த பூமியில் அடிங்கோ வேறு சத்தம் கேட்கும், அந்த பூமியில் அடிங்கோ வேறு சத்தம் கேட்கும். காலி பானையை தட்டுங்கோ வேறு சத்தம் கேட்கும், நிரம்பி இருக்கிற பானையை தட்டுங்கோ வேறு சத்தம் கேட்கும். அதை போல் இந்த உள்ள நிரம்பி இருக்கா காலியாக இருக்கா, அதில் விஷயம் எப்படி உள்ளே போகிறது, காலியாக ஒன்றுமே இல்லாத போகிறதா இல்லை நன்னா போய் நிரம்பி இருக்கா தெரிஞ்சிக்கவே முடியாதோ இல்லையோ. அப்போ சிஷ்யர்கள் கேட்டு கேட்டு பதில் சொன்னால் தான் நன்னா தெரிஞ்சிக்க முடியும். கேட்டு கேட்டால் சிஷ்யாளுக்கும் கொஞ்சம் பேசுறது வளரும். இப்போ நன்னா கேட்டுடுறோம், அதை சொல்லுன்னுச்சே பயந்து போய் முடியுமா முடியாதா தப்பாக பேசிடுமோ என்னமோ. ஆனால் நீங்கள் கேட்கச்சே ரொம்ப சுலபமாக இருக்கும். இது என்ன எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சு தானே இருக்குன்னு தோணும். ஆனால் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, அப்போ தான் இது தப்போ அது தப்போ, இப்போ நம்ம ஒழுங்காக தெரிஞ்சாப்பில் இருக்கே, இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு அப்பெல்லாம் ஆரம்பிக்கும். இவருக்கு எல்லாமே கேட்க தூண்டியவர் மைத்ரேயருங்கிற ரிஷி. பராசருடைய சிஷ்யர் மைத்ரேயர். அவர் தான் ஒவ்வொன்றா கேட்குறார், விடாமல் கேட்டு. பரீட்சித்து கேட்க சுகாச்சாரியர் சொன்னார், ஜனமேஜயன் கேட்க வைசம்பாயனர் சொன்னார், அர்ஜுனன் கேட்க கண்ணன் சொன்னார், யுதிஷ்டிரர் கேட்க பீஷ்மர் சொன்னார், மதுர்கவி ஆழ்வார் கேட்க நம்மாழ்வார் சொன்னார். அப்போ ஒத்தொத்தரும் கேட்க கேட்கத்தானே சொல்லியிருக்கா. அதை போல மைத்ரேயர் தான் விடாமல் கேட்கிறார். கேட்க கேட்க மேலே மேலே பராசரர் பதில் சொல்லிட்டு இருக்கார். இது வியாக்கியானத்தில் ஒரு அழகான கருத்து உண்டு. இப்போ ஒத்துருமே சிஷ்யாள் இல்லைன்னு வச்சுங்க, மைத்ரேயரும் இல்லை, யுதிஷ்டிரனும் இல்லை, அர்ஜுனனும் இல்லை. அப்போ எப்படி ஆச்சாரியன் சொல்கிறது? அவா, நமக்கு ஒரு அவா இருக்கே, அவான்னா விருப்பம். இது மேலே 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 அனுபவிக்கணும், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், தியானிக்கணுங்கிற விருப்பம் இருக்கு பாருங்க. அது தூண்டி தூண்டியே நம்ம விஷயங்களை கிரகிக்கலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு தனி, இப்போ நம்மெல்லாம் எங்கே மைத்ரேயருக்கும் பராசருக்கும் போக முடியும்? யாரும் இப்போ இல்லை, இருக்கிறது கலியுகத்தில். இப்போ எதை வச்சுன்னு நம்ம மேலே மேலே போக, நமக்குன்னு ஒரு விருப்பத்தை தான் வளர்த்துக்கணும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இதன்படி நான் இருக்கணும். அந்த விருப்பம் வேண்டாம் வேண்டாம் அது பொழுது வேணுங்கிற மாதிரி நிறைய துஷ்பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஊடகங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாத்தையும் நம்ம காதில் போட்டுக்கவே கூடாது. நமக்கு ஒரு விருப்பம் பிரம்ம ஞானத்தில் இருக்கணும். பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா தான் நாம் முழுமையே அடைய போகிறோம். அந்த விருப்பம் நமக்கு இருக்கிற அவாதான் நாம் மைத்ரேயராக வச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு மைத்ரேயர் கிடைத்தார், நமக்கு அப்படி ஒருத்தரும் இல்லை. இப்போ நமக்கு பராசரரும் இல்லை, மைத்ரேயும் இல்லை. ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது முதல் அம்சத்தில் பராசர மகரிஷி தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை முடித்து விட்டு நதிக்கரையில் அமர்ந்து தியானம் பண்ணிருக்கார். மைத்ரேயர் கிட்டக்க வரார். தியானத்தில் இருக்காரே, கேட்கலாமா கூடாதா என்ன அவர் மனசில் குறுகுறுப்பு. நல்ல வேளை கண் திறந்து பார்த்தார். அப்போ அவரும் கைங்கரியம் முடிச்சிருக்கார், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டார், தெளிவாக தியானித்து அழகாக உட்காண்டிருக்கார். இப்போ தான் அவரை நம்ம கேட்கணும் என்று விழுந்து நமஸ்கரித்து முதல் கேள்வியை கேட்கறது ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் பார்ப்போம். பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாண்ஹிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. மைத்ரேயர் வணங்கினார், அபிவாதனம் பண்ணார், கேட்கிறார். கேட்கும்போது வணக்கத்தோட கேட்கணும். நிமிர்ந்து நின்றுண்டு இவருக்கு தெரியுமா பார்ப்போம் என்று கேட்கக்கூடாதுங்கிறார். அதுக்காக நம்ம போய் கேட்குறோம்ப்போ எனக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிருக்குமே தவிர இவருக்கு தெரியறதா பார்ப்போம். சாமி ஏதோ சொல்லிகிட்டே இருக்கார், இன்னொன்று அவரை சொல்கிறத சொல்லட்டும், நான் கேட்குறது கேட்டேன், அதுக்குன்னு அவர் சொன்னதை கேட்டெல்லாம் நான் நடக்க போகிறதில்லை. நான் கேட்கணும்னு கேட்டேனே தவிர அவர் சொன்னால் நடக்க போகிறது இல்லைன்னா தயவுசெய்து கேட்காதீர்கள். ஒன்று கேட்கிறோம் விட்டால் அப்போ சொல்கிறத நமக்கு சமாதானம் ஆகிடுத்துன்னா நடக்கணும்.
நடக்கெல்லாம் போகிறதில்ல, இதெல்லாம் உதவே உதவாது. ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறேன்னால் பெரியோர்களாக இருந்தால் சட்டுன்னு தெரிஞ்சுன்னு பதில் சொல்லவே மாட்டான். இவன் உண்மையாக கேட்குறான்னு புரிஞ்சுட்டா தான் பதில் வரும். இல்லை நம்ம ஏதோ கேட்டுருக்கோமே திரும்பி பார்க்காத போகிறாரேன்னால் இவன் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு விட்டார்னு அர்த்தம். அதனால தான் திரும்ப பதில் வரவே வராது. உண்மையாக இருக்கும் கேட்க போகிறோம்னா தானே பதில் சொல்லிடுவாளோ இல்லையோ. கிருத பௌர்வாண்யக கிரியம், தன்னுடைய அன்றாட அனுஷ்டானத்தை முடித்து விட்டு காத்திருக்கிறார். அவரை பிரணிபத்திய வணங்கினார், அபிவாத்திய அபிவாதனமும் சொன்னார், அடிய நின்னார்ங்கிறத சொல்லிட்டார். கண்ணனே கீதையில் எப்படி பெரியோர்கள் அணுகி கேட்கணும்னு சொல்கிறார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. வணங்கி கேளு, பிரதட்சணம் பண்ணி கேளு, எந்த காலம் அவளுக்கு ஒத்து வருமோ அப்போ கேளு. உனக்கு நேரம் இருக்குங்கிறதுக்காக அவளுக்கு பிடிக்காத நேரத்தில் போய் தொந்தரவு பண்ணாதே. உன் சந்தேகம் தீர்ற வரைக்கும் கேளு, ஆனால் தொந்தரவு பண்ணாதே. நேர் எதிர்த்தாப்பில் நின்று கேட்காதே, பின்னாடி நின்றுட்டு கேட்காதே, பக்கவாட்டில் நின்று கேளு. முன்னாடி நின்று கேட்டுட்டா எதிர்த்து நிற்கிறாங்கிற அளவுக்கு திமிரு வந்துடுமா. பின்னாடி போயிட்டா ஆச்சாரியன் கண்ணு கட்டாட்சமே விழாதான். அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியவே புரியாது. அப்போ பக்கத்தில் நின்றுக்கோ, பணிவோட நெல்லு, ஒரு தரத்துக்கு 2 தரம் கேளு, எப்போ சொல்லுவாரோரு காத்துன்று, சொன்னது புரிஞ்சு போச்சுன்னா பண்ணு. இப்படி தான் நீ கேட்கணுங்கிறத கண்ணன் சொல்கிறார். சொல்லிட்டு அவரே கொஞ்சம் லேசாக சிரிச்சுட்டார். எதுக்குன்னால் இப்படி எதுவுமே அர்ஜுனா நீ என்கிட்ட கேட்கல, ஆனால் சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு நான் இப்போ என்னெல்லாம் சொன்னேனோ இது ஒன்றையும் நீ பண்ணலை. நீ மேலே உட்காண்டிருக்கேன், நான் கீழே உட்காண்டிருக்கேன். சண்டைக்கு சங்க ஊதிக்கு காண்டிபத்தை வளைச்சாச்சு. நீ என்ன சேவிச்சியா, பிரதட்சணம் பண்ணியா, பட்னி இருந்தியா, ஒன்றுமே இல்லை. 2 யுத்த பூமிக்கு நடுவில் நின்று இப்போ சொல்கிறியா அப்போ சொல்கிறியாங்கிற போனா போகிறது. அத்தை பிள்ளை எனக்கு பிரியமானவன்கிறதுக்காக உனக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் உனக்கு யோக்கியத்தை இருக்குதுன்னு சொல்லலேன்னு சொல்லிட்டே தான் கண்ணன் சொல்லுகிறார். அதனால் அதை போல் ஆச்சாரியர்கிட்ட கேட்க முடியுமா? பகவான்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். வேறு வழி அவருக்கும் இல்லை. ஏன்னா நம்ம பெத்தவராக போயிட்டார். நம்ம நல்லவனோ கெட்டவனோ நம்மோட அவர் கொடுத்து நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஆனால் ஆச்சாரியர்களுக்கு அந்த தேவையில்லையே. ஒழுங்காக இருந்தால் சொல்லுவா, இல்லைன்னா கிளம்பிடுவாளோ இல்லையோ. எப்போதும் பகவானுக்கு உரிமை அதிகம், கடமை அதிகம். ஆச்சாரியர்கள் நன்கு சொல்லுவா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துண்டா தான் சொல்லுவார்கள். அப்படி இருந்திருக்கணும். மைத்திரேயர் அப்படித்தான் பராசரரை போய் கேட்டிருக்கார். என்னான்னு கேளும். என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன்னு யதச்சைதத்து சராச்சரம் லீனமாசீத் யதா யத்ர லயமேஷ்யதி யத்ரச்ச. சிருஷ்டியை பற்றி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. எந்த புராணமாக இருந்தாலும் முதல்ல எப்படி உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும், எப்படி அழிக்கப்படுறதுன்னு சொல்லணும். இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் என்னென்ன வம்சங்கள்லாம் இருந்தது, யார் யார் பிறந்தாங்கிறத சொல்லணும். கிளைக்கதைகள்லாம் சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம்னு சொல்லுவார்கள். இந்த 5 இலக்கணங்களோடு கூடியது தான் புராணம். அதனால் முதல்ல சிருஷ்டியை பற்றி சொல்கிறார். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீ கொஞ்சம் காது கொடுத்து மனத்தையும் செலுத்தி என்னான்னு கேட்டுனுட்டுன்னா அதுக்கப்புறம் கதை சொல்கிறேன். என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன்னு, என்மயம் எது மயமாகவே உலகம் இருக்கும். பிரம்மன் அவரை கூப்பிடுறார். பராசர மகர்ஷியே பிரம்ம தேஜஸோடு எழுந்துருளி இருக்கிறவரே, இந்த உலகம் முழுக்க என்மயம் எது மயமாக இருக்கும். மயம்னா என்ன? பிராச்சுரியார்த்தே மயட்டுன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. மயட் பிரத்யம் போடுறாளோ இல்லையோ. பிராச்சுரியார்த்தம்னா மிகுதி என்கிற பொருளில் வரும். ஒரு குடம் பண்ணியிருக்கா, இந்த விளக்கு வச்சுருக்கா. இந்த விளக்கு எது மயம்? வெள்ளி மயம். வெள்ளி ரஜதமயமான விளக்கா? இதுவே தங்க விளக்கு ஏற்றினா ஸ்வர்ணமயமான விளக்கா? எது மயமாக இருக்குது, எது மிகுதியாக இருக்கோ அதைத்தான் மயான்னு சொல்லணும். ஒரு மண் குடம் ஒன்று இருக்கும். அப்போ மிருண்மயம், மிருத்துனா மண், மிருண்மயம் மண்மயமாக இருக்குது குடம். அதுபோல் இப்போ இந்த இடம் முழுக்க எப்படி இருக்குது? இப்போ பக்திமயம் சொல்லிக்கலாம். அதுக்குன்னு அப்படியே பக்திமயமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்திமயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போ எது மயமாக இருக்குன்னால் எது மிகுதியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த உலகம் எத்தால் ஆக்கப்பட்டிருக்குங்கிறார். ஏன்னா வெள்ளி விளக்குன்னு சொல்லச்சே வெள்ளியால் ஆக்கப்பட்ட விளக்கு, மண் குடம்னு சொல்லச்சே மண்ணால் ஆக்கப்பட்ட குடம், தங்க சங்கிலின்னு சொல்லச்சே தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலி. அப்போ உலகம் எது மயம் என்ற என்ன மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கா, தங்கத்தால் இருக்கா, வெள்ளியால் இருக்கா, செப்பால் இருக்கா, எத்தால் இருக்குன்னு கேட்குறார். இப்போ என் மயம் எது மயமாகவே உலகம் இருக்கும். யதச்சைதத்து சராச்சரம் எதிலிருந்து உருவாகும், எதிலிருந்து இத்தனை உருவாகும், எது மயமாக இருக்கும். யதா, யதான எதிலிருந்துன்னு அர்த்தம். எதனிடத்திலிருந்து உருவாகும். லீனமாசீத் யதாயத்திர அழிஞ்சு போச்சுன்னா எதில் போய் லயம் அடைஞ்சிடும். ஓங்கி உடைச்சேன் குடத்தை, உடஞ்சி போச்சு சுக்கல் சுக்கலா என்ன ஆயிடுத்து. இப்போ எதுவாக போய் லயம் அடைஞ்சிடும். லயமேஷதி எத்திரச்ச
இன்னைக்கு இங்கே லயமடைகிறது இருக்கட்டும், நாளைக்கு உடைச்சா எங்கே போய் லயமாகும்? இதுதான் கேள்வி. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।